ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 11th 12th ஸ்டாண்டர்டு சோஷியல் சயின்ஸோட இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினும் 4th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். சைலண்ட் ஃபீச்சர்ஸும் இந்த 4th கொஸ்டினும், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டெரிவேட்டிவ் பிரின்சிபல்ஸும் அடிக்கடி கேட்கக்கூடியது. நல்லா படிச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இதில் செகண்ட் லெசனில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஜுடிக்கல் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்லிமெண்ட்டுக்குள்ளே எப்போயாவது கேட்பாங்க, ஆனால் பார்லிமெண்ட் சின்னதாக இருக்கும், படிச்சுக்கோங்க. உள்ள ரெண்டும் அடிக்கடி கேட்கக்கூடிய ரிப்பீட்டட் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசனில் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் கவர்னர்ஸ் எப்போயாவது கேட்பாங்க. பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் இது அடிக்கடி கேட்கக்கூடியது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கூட தேவையில்லை. பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டரும் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் கவர்னர்ஸும் படிச்சுக்கோங்க. எது வந்தாலும் அட்டன் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது பார்த்தோம்னா 4th லெசனில் நான் அலைன்மெண்ட் படிச்சுக்கோங்க. நான் அலைன்மெண்ட் படிச்சுக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா, ஆனால் முக்கியமாக இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. ஏன்னா அடிக்கடி கேட்கக்கூடியது. ஃபாரின் பாலிசி படிச்சுக்கோங்க, நான் அலைன்மெண்ட் படிச்சுக்கோங்க, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் இந்த லெசனில். அடுத்த லெசன் பார்ப்போம். அடுத்த லெசனை பொறுத்த வரைக்கும் பிரிக்ஸும் ஓபிஇசி இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் ஓபிஇசி ஈஸியாக தான் இருக்கும், பிரிக்ஸு ஈஸியாக தான் இருக்கும். ரெண்டையும் படிச்சுக்கோங்க. ஈஸியானால் கொஞ்சம் பெருசாக இருக்கும், படிச்சுக்கோங்க. அதில் ரெண்டுலேருந்து ஏதாவது ஒன்று இப்படியே கேட்டுருவாங்க. இப்போ உங்களுக்கு வைக்கிற ஆஃபலி டெஸ்ட்டில் எந்த போர்ஷன் உங்களோட இதுக்கு இன்க்ளூட் ஆகிருக்குன்னு தெரில. எதனால் எல்லா லெசனுக்கு சொல்கிறேன், நீங்கள் பார்த்து படிச்சிருங்க. இப்போ நம்ம எக்கனாமிக்ஸ் வந்திருக்கோம். எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு லெசன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு லெசனில் இந்த செகண்ட் கொஸ்டின் மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு டிஃபரன்ஸ் பிட்வீன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டும். 4th உள்ள அக்ரிகல்ச்சர் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி, நியூ எக்கனாமிக் பாலிசி. அப்போ 2, 3, 4 இந்த லெசனில் இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. செகண்ட் லெசன் பார்ப்போம். செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் ஒரு சைட் பண்ணுங்கள், இதாக இருக்குது. செகண்ட் லெசனில் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சியும் சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன் அடிக்கடி கேட்கக்கூடியது, படிச்சிருங்க. அட்வான்டேஜஸ் அண்டு டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி இது படிச்சிருங்க. அப்புறம் சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன் படிச்சிருங்க. இந்த லெசனில் 1, 3 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசன் பார்ப்போம். தேர்ட் லெசனில் பொறுத்த வரைக்கும் கிரீன் ரெவல்யூஷன் வாஸ் பார்ன் இந்த கொஸ்டினும், நெக்ஸ்ட்டு நியூ அக்ரிகல்ச்சர் பாலிசியும், அவ்வளோதான். க்ரீன் ரெவல்யூஷனும் நியூ அக்ரிகல்ச்சர் படிச்சா இப்போ 1, 5 இம்பார்ட்டன்ட், படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு 4th லெசனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜிஎஸ்டி, ரொம்ப மறந்துட்டு பார்த்தீங்களா. இதில் வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஸ்டின். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், இந்த 3ஐயும் படிச்சுக்கணும். இந்த டெஸ்ட்டுக்கு இந்த போர்ஷன் உங்கள் போர்ஷனில், அதாவது இந்த லெசன் உங்கள் போர்ஷன் இன்க்ளூட் ஆகிடுச்சுன்னா ஒரு கொஸ்டின் இல்லை 2 கொஸ்டின் கன்ஃபார்ம் இழந்து வந்துடும். இந்த லெசனில் இருந்தே இந்த 3 கொஸ்டின்குள்ளேருந்து 1, 2 கொஸ்டின் வந்துடும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் லெசன் எக்கனாமிக்ஸில் லாஸ்ட் லெசன் இதாக இருக்குது, ரோல் ஆஃப் என்டர்பிரினர் இதுவும். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இந்த 2 கொஸ்டின். அப்போ 1 and 3 இம்பார்ட்டன்ட். சரி, அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முக்கியமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. உங்களுக்காக எஃபோர்ட் எடுத்து வீடியோ பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனலோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்து நம்ம போடுற எந்த வீடியோனாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இதே மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போடுறேன், பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.